ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமனை வந்து சாவடிச்சிருப்பால. இப்போ அந்த டீமனோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. அந்த டீமன் என்ன தான் இப்போ பார்க்குறதுக்கு குண்டா பயங்கரமாக இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்குது. பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் மாமா, அதாவது நம்ம உரக்கொடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ அந்த டீமனுக்கும் நம்ம உரக்கொடாக்கிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க அந்த டீமன் வந்து உஷாராகி இவங்க கூடலாம் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி எஸ் ஆகலான்னு பார்க்குது. பட் நம்ம உரக்கொடாக்கி விடுற மாதிரி இல்லை, தேடி போய் அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுது. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்போ அப்படியே அந்த டீமனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு சின்ன பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் வேற யாருமே இல்லை, அந்த டீமன் தான். அதாவது டீமன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டீமன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என் அண்ணனே நான் வந்து கொன்னுட்டேன். எனக்கு பயம் வரும்போதெல்லாம் என் அண்ணன் வந்து என் கையை பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ எனக்கு என் கையை பிடிக்க யாருமே இல்லையா அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட கையை பிடிச்சி உனக்கு கடவுள் ஒரு நல்ல வழியை தருவார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுது. இந்த சைடு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து திருப்பி அவன் அண்ணனோடய சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாபிட்டோ, அப்புறம் நம்ம மோக்கோமோ, அதுக்கப்புறம் இன்னும் சில பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரக்கொடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த டீமன் கையால் இறந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த டீமனை கொண்டதுனால இப்போ அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடைகிற மாதிரி காமிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க உரக்கொடாக்கி, நான் கண்டிப்பாக வீடு வந்து சேருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எல்லா டீமன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் அப்படியே சாவடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமனை பிடிச்சி டே உனக்கு டீமனாக இருக்கிறவங்களை திருப்பி மனுஷனாக மாற்றுறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அடப்போடா வேணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்காக வர நம்ம ஹீரோ வந்து அதை கொன்னுடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிடுறான். இப்போ அந்த எக்ஸாமும் முடிஞ்சிருது, நம்ம ஹீரோவும் வெளியில் வந்துடுறான். ஃபைனலி ஒரு வழியாக வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறான். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் வெறும் 5 பேர் தான் சர்வே பண்ணியிருக்காங்க. என்னடா 5 பேருன்ற வெறும் 4 பேர் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எபிசோட் போக போக நம்மளுக்கு அந்த 5ஆவது ஆள் யாருன்னு காமிப்பாங்க. அப்படின்னா நான் காப்பாற்றின பையன் அவனும் இறந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ பக்கத்தில் ஒரு எல்லாயிரம் பையன் வந்து இந்த நைட் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல அவன் கங்க்ராச்சுலேஷன்ஸை நீயே வச்சுக்கோ, முதல்ல எப்போ ஸ்வாடு தருவேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். எதுக்கு அவசரப்படுற, இதில் கிட்டத்தட்ட 10 ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டீமன்ஸ்லேயே யூனிஃபார்மை நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு தான் உங்களுடைய ஸ்வாடே வந்து சேரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுது. இப்போ ஒரு க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட தோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காருது. என்னது காக்காலாம் வருது அப்படின்னு எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஹெல்லோயார் பையனுக்கு மட்டும் ஒரு குருவி வந்து உட்காருது. இந்த காக்கா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காசுகாய் குரோன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுங்களால் பேசவும் முடியும். அண்ட் இதுதான் உங்ககிட்ட வந்து உங்களோட நெக்ஸ்ட் மிஷின் எது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லும். இந்த காக்கா மாதிரிலாம் நான் உங்ககிட்ட கேட்கல, முதல்ல என் ஸ்வாட் தாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி அந்த பொண்ணு மேலேருந்து கையை எடுக்கிறியா இல்லை உன் கையை உடைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ என் கையே உடைப்பியா, எங்கே உடைப்பாக்கலாம் அப்படின்னு அவன் தௌலத்தா கேட்க நம்ம ஹீரோ உண்மையாக உடச்சிருவான் போல இருக்கு. அவன் டக்குன்னு கையை தட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னப்பா சண்டை போட்டு முடிச்சிட்டிங்களா, சரி வந்து உங்கள் ஸ்வாட் மெட்டீரியல் என்னன்னு வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ அந்த ஸ்வாட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் நான் எதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, சரி ஏதாவது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு வந்து சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு தான் ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து அதிகமாச்சு. ஸோ அவனுடைய ஸ்மெல்லை வச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான மெட்டீரியல் அவன் எடுத்துக்கிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசுகைக்கிறோம் வந்து இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து 5 பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஓ அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான், வருங்காலத்தில் அவங்க எந்த அளவுக்கு முன்னேற போகிறாங்கன்னு எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கான். ஒரு கம்பை பிடிச்சி அப்படியே ஊனி போய்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடு நெசுக்கோ, என்னால் இப்போ வரைக்கும் எப்படி உன்னை ஹியூமனாக மாற்றுறதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லா டிவன்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், ஆனால் அவங்க சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ ரொம்பவே வீக்காக இருக்கான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவன்ஸ் கூடயும் சண்டை போட்டதுல நம்ம ஹீரோ உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ திருப்பி கஷ்டப்பட்டு எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடுறான். நைட்டும் ஆயிடுது, நம்ம ஹீரோவும் வீடு வந்து சேர்ந்துடுறான். ஏப்பா வீடு வந்து சேர்ந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பெருமூச்சு விட டக்குன்னு பார்த்தா நம்ம நெசுக்கோ கதவை உடச்சிட்டு
வெளியே வரா. நெசுகோ நீ எழுஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ நெசுகோ கிட்ட ஓடி வர அப்படியே தடுக்கி விழுந்துடுறான். நம்ம நெசுகோ அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் நீ செத்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறான். உரோகோடாக்கி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ திருப்பி உயிரோட வந்துட்டான்றது தெரிஞ்சவொடனே அவருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல அப்படியே அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாரு. இப்படியே எமோஷனலா இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ஒருவேளை நீ இந்த எக்ஸாமை பாஸ் ஆயிட்ட, உன்னை நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்கு டான்ஜிரோ அப்படின்னு நம்ம மாஸ்க் மாமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. டீமன்ஸ்லயே நிறைய ரேங்கிங் சிஸ்டம்லாம் இருக்கு. அதுல சில பவர்ஃபுல்லான டீமன்ஸால பிளட் டீமன் ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். அது லைக் மேஜிக் மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம உரோகோடாக்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. பட் நீ கவலைப்படாத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே தோக்கடிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம உரோகோடாக்கி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா நெசுகோ பிளட் டீமன் ஹார்ட் யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம உரோகோடாக்கி வந்து அது எனக்கு தெரியல, பட் மேபி நெசுகோ வந்து மற்ற டீமன்ஸ் மாதிரி ரத்தத்தை குடிச்சு அவ எனர்ஜியை சேவ் பண்ற மாதிரி தெரியல, அவ அதுக்கு பதிலாக தூங்கி அவ எனர்ஜியை சேவ் பண்றா போல அப்படின்னு நம்ம உரோகோடாக்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அகைன் இது சும்மா என்னோட தேரி தான், இதுதான் கரெக்டான ஆன்சரான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம உரோகோடாக்கி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெசுகோ பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத நெசுகோ, கண்டிப்பா நான் உன்னை திருப்பி மனுஷன் ஆக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ அப்படியே கரெக்டா 15 நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒருத்தன் வித்தியாசமான மாஸ்க் போட்டுட்டு வரான். ஆக்சுவலா இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஸ்வாடை ரெடி பண்ணி கொடுக்குறது. தம்பி இங்க யாராவது டான்ஜிரோன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, ஐயா நான் தான் அந்த டான்ஜிரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அந்த ஆள் நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இன்சூரன்ஸ் ஸ்வாடை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா, என் ஹார்ட் என் சோல் எல்லாம் கொடுத்து இதை செஞ்சிருக்கேன், அதனால இதை உடைக்காம பொத்துக்கோ அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். நீ செலக்ட் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல் வந்து சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு மை சன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, அதுக்கேண்டா லிப்லாக் அடிக்கிற மாதிரி கிட்ட வந்து நிக்கிற தலிப்பேன் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி உன் முடிய பாரு அது ரெட் கலர், உன் கண்ணை பாரு அதுவுமே ரெட் கலர், மேபி உன் ஃபேமிலி வந்து ஒரு ஃபயர் பிரீதிங் ஸ்டைல் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். இது சாதாரண கட்டணா இல்ல மகனே, நீ இந்த கட்டணாவை தோற்றிய உனக்கேற்ற மாதிரி அந்த கட்டணா அதோட கலரை மாத்திக்கும், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கலர் சேஞ்சிங் கட்டணா அப்படின்னு அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். எனக்கு தெரிஞ்ச உன் கட்டணா வந்து ரெட் கலர்ல மாறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்காரை வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டணாவை தோடுறான். பட் அந்த கட்டணா அப்படியே ஃபுல்லா பிளாக்கா மாறிடுது. ஐயா என்னையா இது பிளாக் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறான். ஏன்பா கருப்பா மாறக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, கருப்பா மாறக்கூடாதுடா ஏன்னா நான் ரெட் ஆகும்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசுகை க்ரோ வருது. டான்ஜிரோ வெஸ்ட் சைட் போ, அங்கே தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மிஷின், அங்கே நிறைய பெண்கள்லாம் காணாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த க்ரோ சொல்லுது. இந்த சைட் நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வாளோட நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுறா. இதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு டீமனாக தான் இருக்கும், இப்போ நீ தான் அந்த டீமனை போய் சாவடிக்க போகிற அப்படின்னு அந்த க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரி ஓகே நான் ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இப்படியே அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள எபிசோட். அடுத்து புது எபிசோடில் பார்க்கலாம். பை.